நான் ஆல்ரெடி உன் அக்கௌண்ட்டுக்கு 20,000 அனுப்பிச்சிட்டேன். அதில் வீட்டு வாடகை, மளிகை சாமானோ, பொங்கல் செலவுன்னு எல்லாமே பார்த்துக்கோமா. அப்படியே அவளுக்கும் பக்கத்தில் ஒரு நல்ல கடையில் துணி எடுத்து கொடுத்துட்றியா? ஏன் சத்யா, பொங்கலுக்கு நீ எதுவும் வாங்கிக்கலையா? எனக்கு எதுவும் வேண்டாம்மா. ஏம்மா, அப்பா யார்கிட்டயாவது கடன் எதுவும் வாங்கியிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா கடன்லாம் வாங்கினதில்ல சத்யா. அவ்வளோ ஏன் சில்லறை இல்லைன்னு பக்கத்து கையில் 10 ரூபா அப்புறம் தரேன்னு சொல்லிட்டு வந்தால் கூட என்னை திட்டிட்டு உடனே ஓடி போய் கொடுத்துட்டு வருவார். அந்த பெருந்தன்மைக்கு தான் நம்ம எப்போ கேட்டாலும் அவங்க கடன் தராங்க. அது மட்டும் இல்லை, வீட்டில் ஏதாவது பொருள் இல்லைன்னு சொன்னால் காசு இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவார். இது வரைக்கும் கடன்காரங்கன்னு சொல்லி நம்ம வீட்டு வாசலில் யாரும் வந்து நின்னதில்லை. அப்பா கிரேட் இல்லம்மா. அப்பெல்லாம் நீங்க எங்கேயாச்சும் வெளியே போகும்போது என்னதான் வீட்டை பார்த்துட்டு சொல்லுவீங்க. அப்பெல்லாம் எனக்கு கஷ்டமாவே தெரிஞ்சதில்ல. ஆனா இப்போ அப்பா இல்லாம இந்த வீட்டை பார்த்துக்கிறது ஒரு நாளும் கஷ்டமா இருக்குமா? அதுக்கு தான் நான் ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். நீ தான் உங்கள் அப்பா சென்டிமெண்ட்டு அது இதுன்னு என்னை வேலைக்கு போவேனான்னு சொல்கிற. இல்லம்மா, அப்பாவோட ஆசை அது. அவர் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்குங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னடி தத்துவம்லாம் பேசுகிற? மா, நான் கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவா. என்னாச்சு சத்யா? மா, எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்கு யூஎஸ் போறதுக்காக. ஒரு வருஷம்தான். ஆனா அதுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் செலவாகும். பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் ரெடி பண்றதுக்காக. ஏன் சத்யா, ஃபாரின் போறியா? பின்ன என்னம்மா பண்றது? நம்ம நிலைமையும் மாறணும்ல. கொஞ்ச நாள் தான், ஒரு வருஷம். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல. சரி, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு என்னடி பண்ணுறது? தெரியலம்மா. கவலைப்படாத சத்யா, உங்கள் அப்பா நமக்கு ஏதாவது வழிகாட்டுவார். நான் அன்னைக்கு அப்பாவை அப்படி பேசாம இருந்திருந்தா அப்பா இந்நேரம் நம்ம கூடவே இருந்திருப்பாரு இல்லம்மா. நீ வருத்தப்படாத, உங்கள் அப்பா உன்னை எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டார். இல்லம்மா, அப்பாவை நான் அதை கொண்டுட்டேன். இந்த மாதிரிலாம் பேசாத சத்யா. நீனா உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ உயிர் தெரியுமா? அவர் ஒரு நாளும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டார்.